நாம் இந்த வீடியோவில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மெயினாக ஆஸ்மாவுக்கு யூஸ் பண்ண ட்ரக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஆஸ்மா? இது வந்து என்னென்னா ஆஸ்மா இஸ் எ டிசீஸ் ஆஃப் ஏர்வே. இங்கே இது மெயினாக வந்து தட் ட்ரக்கியா அண்டு பிராங்கை பாட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஹியர் ஹைப்பர் சென்சிட்டிவ் ப்ராசஸ் வில் அக்கர். நார்மல் பர்சனுக்கு வந்து அலர்ஜி பார்ட்டிகல்ஸ், டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ், அதாவது டஸ்ட்டு, போலன் கிரைன்ஸ், எனி பெர்ஃப்யூம், எனி கெமிக்கல்ஸ் ஏதாவது என்ட்ரானா கூட அங்கே வந்து பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்காது. அவங்களுக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஏன்னா நார்மல் பர்சனுக்கு வந்து குப்பர் செல் இருக்குது, சிலியா இருக்குது. They will take care of that, but in this that asthma patient here hypersensitive, so whenever allergy particles or foreign particles or dust particles enter to asthma patient, that in that lumen of the trachea, normal person means will not allow the dust particle go inside, and trachea will undergo spasm, broncho will undergo spasm. It is the productive mechanism. This one, okay, here asthma patient, what will happen? Spasmodic narrowing of air passages. So our body is trying to prevent the foreign particles to go inside, so the dust will go inside, like person cannot breathe. So person having attack of asthma, during which the person have dyspnea, the person cannot breathe, so undergo spasm, air cannot go inside and outside, patient cannot do breathing, so that condition name is called as dyspnea. So the person try to relieve that. எப்படி அவங்க வந்து ரிலீவ் பண்ணுவாங்கன்னா த்ரூ காஃப். த பர்சன் ஹேவிங் வீசிங் பிகாஸ் த லூமன் இஸ் நேரோயிங். அவங்களுக்கு வந்து வீசிங் வரும், ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருது. ஏன்னா இந்த லூமன் வந்து நேரோ ஆகிருக்கு. இது வந்து நார்மல், இது வந்து ஆஸ்மா பேஷண்ட், இது வந்து நேரோ ஆகிருக்கு. ஏர் வென் பாசிங் ஃப்ரம் தட் வைடன் லூமன், நோ சவுண்ட். நார்மலில் வந்து நோ சவுண்ட் வராது, ஆனால் இங்கே வந்து அவங்க வந்து ப்ரீத் பண்ணுறப்ப சவுண்ட் வருது. சவுண்ட் இஸ் தேர். When air is passing normal, one means no sound. Here air passes from this narrow lumen, there is a particular sound, அதுக்கு நேம் வந்து வீசிங். ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு வந்து 3 டைப் ஆஃப் டிசீஸ் வருது. ஏன்னா காஃபிங், வீசிங் அண்ட் டிஸ்னியா. ஆஸ்மா, ஓகே, 3 diseases. What is the mechanism of action? எப்போ டஸ்ட் பார்ட்டிக்கல் ஆர் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் என்டர் டு அவர் பாடி என்ல வந்து ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல் இருக்குது. இந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல் வந்து இதை வந்து என்ஹெல்ப் பண்ணுது ஆன்டிஜன் வரப்போ. அப்புறம் வந்து என்ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்டிஜன் இப்போ இன்சைட் ஆஃப் தட் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல், இது வந்து இன்சைடில் இருக்கிறத வந்து டீக்ரேடட் இன்டூ மல்டிபிள் பீசஸாக இந்த ஆன்டிஜன் வந்து இப்போ வந்து டீக்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து டி ஹெல்பர் 2 செல் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. எதனா கெமிக்கல், இட் இஸ் செக்ரீட்டட் இன்டர்லுக்கின் 4. தென் அந்த இன்டர்லுக்கின் 4 வந்து பி லிம்போசைட்ஸ்க்கு வருது. இந்த பி லிம்போசைட்ஸ் கன்வெர்டட் இன்டூ பிளாஸ்மா செல். பிளாஸ்மா செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஆன்டிபாடியை ஃபார்ம் பண்ணுது. 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்டிபாடி. இங்கே அலர்ஜி அப்போ மெயின் ஆன்டிபாடி ஐஜிஇ ஆன்டிபாடி. ஸோ இந்த ஐஜிஇ ஆன்டிபாடி வந்து பிளட்டில் இப்போ இருக்குது. இந்த மாஸ்ட் செல்ஸு. ஸோ இந்த மாஸ்ட் செல் என்ன பண்ணுது? ஸோ த மாஸ்ட் செல் ரிசீவிங் சிக்னல், okay, signal, it gives signal to that mast cell. On receiving signal, the mast cell ruptured. எப்போ சிக்னல் வருதோ அப்போ வந்து இந்த மாஸ்ட் செல் வந்து ரப்சர் பண்ணுது. இந்த மாஸ்ட் செல்லுக்குள்ளே வந்து கிரானுல்ஸ் இருக்குது. அந்த கிரானுல்ஸ் வந்து கம் அவுட் சைடு. அந்த கிரானுல்ஸில் வந்து நிறைய எல்லாமே இருக்குது. லூக்கோடெரின், ப்ரோஸ்டாக்லாண்டின், பிளேட்லெட் ஆக்டிவேட்டிங் ஃபேக்டர், கிஸ்டமின், செரோட்டினின் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே மெயினாக வந்து லூக்கோடெரின் பற்றி பார்க்குறோம். இது வந்து ட்ரக்கியா. இந்த ப்ராசஸ் எல்லாம் இன்சைடு ட்ரக்கியாக்குள்ளே தான் நடக்குது. இதில் வந்து 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல் இருக்குது. என்னென்னா ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல், தென் டி ஹெல்பர் 2 செல்ஸ், தென் பி லிம்போசைட்ஸ், பிளாஸ்மா செல்ஸ், தென் மாஸ்ட் செல். 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல். இந்த ப்ராசஸ்லாம் இன்சைடு ட்ரக்கியாவில் தான் நடக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா ட்ரக்கியா ஆஃப் தட் பர்சன், அது ஆஸ்மா பேஷண்ட், it having
ரெசிப்டார். ஓகே, இங்கே வந்து ரெசிப்டார் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ லூகோடரின் கோ அண்ட் பைண்ட் திஸ் ரெசிப்டார். ஸோ இட் காசஸ் பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன். நார்மல் பர்சனுக்கு நடக்காது, அலர்ஜி பர்சனுக்கு மட்டும்தான் நடக்கும். ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் நம்ம கொடுக்குறோம். 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா ப்ரொஃபைலாக்சிஸுக்கு வந்து 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரக்ஸ். ஒன்று வந்து இந்த ஐஜிஇ ஆன்டிபாடி எகெயின்ஸ்டா. செகண்ட் வந்து மாஸ்ட் செல்லை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு மாஸ்ட் செல் ஸ்டெபிளைசர். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீராய்ட் தட் இன்ஹிபிட் த சிந்தசிஸ் ஆஃப் லூகோடெரின். அதாவது மாஸ்ட் செல்லில் வந்து லூகோடெரின் இஸ் ப்ரெசன்டட் இன் த மாஸ்ட் செல். Now once the mast cell is ruptured, then leucoderine is coming out. The leucoderine is synthesized from that phospholipid. Okay, phospholipid. So you can give steroid also. So இங்கே வந்து தேர்டு டைப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து ஸ்டீராய்டு நம்ம கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து லூகோடெரின் ஆன்டகோனிஸ்ட். ஓகே, ஃபோர்த்து வந்து லூகோடெரின் ஆன்டகோனிஸ்ட் கொடுக்குறோம். அடுத்தது வந்து இதை வந்து இங்கே வந்து ரெசிப்டார், லூகோடெரின் ரெசிப்டார் பிளாக் பண்ணுற இந்த 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் ஃபார் ப்ரொஃபைலாக்சிஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் we will take 2 type of patient. the patient வந்து ஆல்ரெடி affected from asthma. இந்த பேஷண்ட் வந்து கரண்ட்லி அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு டிஸ்னியா, வீசிங், காஃப். அதனால் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இந்த பேஷண்ட் ஆல்ரெடி அட்டாக் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ப்ரொஃபைலாக்சிஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து செகண்ட் டைம் வந்து அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த எல்லா டைப்பான ட்ரக்ஸும் கொடுக்கணும். ஆனால் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து இந்த பிராங்கோ டைலேட்டர் நம்ம கொடுக்கணும். ஸோ பிராங்கோ டைலேட்டர் ட்ரக்ஸ் ஃபார் currently attacking patient. Already attacked பேஷண்ட்டுக்கு வந்து remaining all the drugs we want to give. So drugs for bronchial asthma. anti-IgE antibody, அது வந்து என்ன கொடுக்குறோம்? omalizumab. Then ஸ்டீராய்டுக்கு வந்து சிஸ்டமிக் அண்டு இன்ஹேலேஷனல் ட்ரக்ஸ். இதெல்லாம் வந்து இந்த ட்ரக்ஸ்லாம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்ட் செல் ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு கீட்டோடிஃபென் அண்டு சோடியம் குரோமோக்ளைசரேட் கொடுக்குறோம். தென் லூகோடெரின் ஆன்டகோனிஸ்ட், இதுதான் மெயினாக வந்து பிராங்கோ டைலேட்டர். த பிராங்கோ டைலேட்டர் மட்டும் ட்ரீட்மெண்ட்டுக்கு, ரிமைனிங் ஆல் த ட்ரக்ஸ் ஃபார் ப்ரொஃபைலாக்சிஸ்க்கு. ஸோ இதில் வந்து பிராங்கோ டைலேட்டரில் 3 டைப் ஆஃப், இது எல்லாமே ஆஸ்மா ட்ரக்ஸ் தான். ட்ரீட்மெண்ட்டுக்கு பீட்டா 2 சிம்பத்தோமைமேட்டிக் ட்ரக்ஸ், மெத்தில்சாந்தின் அண்டு ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ். 3 டைப் ஆஃப் ட்ரக்ஸ் யூஸ்டு ஃபார் treatment of asthma. All these drugs used for prophylaxis of asthma. ஸோ ஆன்டிஜன் வரப்போ ஐஜி மாஸ்ட் செல் ஆக்டிவேட் ஆகிட்டு ரப்சர் ஆகுது. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் வந்து ட்ரக்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறோம். நார்மலாக ட்ரக்கியாக ப்ரெசண்ட் ஆகிருக்கப்போ 2 கண்டிஷன். ஒன் இஸ் கான்ட்ராக்ஷன் நடக்கும், அனதர் ஒன் இஸ் ரிலாக்ஸேஷன். ஃபார் ஆஸ்மா பேஷண்ட் வி வாண்ட் டு கிவ் ரிலாக்ஸேஷன் ட்ரக்ஸ். ஸோ என்னென்ன ட்ரக்ஸ்? கான்ட்ராக்ஷன்னா என்னென்ன ட்ரக்ஸு, ரிலாக்ஸேஷனாக என்னென்ன ட்ரக்ஸ், அதை வந்து எதெல்லாம் சிந்தசிஸ் பண்ணுது, எதெல்லாம் டீக்ரேட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் த நார்மல் ட்ரக்கியா, நெய்தர் கான்ட்ராக்டட் நாட் ரிலாக்ஸ்டு. ஸோ திஸ் இஸ் த நார்மல் ட்ரக்கியா. Now this is contracted and this is relaxed. Okay, one side contraction, another one is relaxation. For relaxation, one thing is required, that is for relaxation we need only one thing, that is name is called as cyclic AMP, causes relaxation. Okay, so who synthesis cyclic AMP? That is an enzyme. Then name of the enzyme name is called as adenyl cyclase. Okay, so who synthesis cyclic AMP? Adenyl cyclase. Adenyl cyclase synthesis cyclic AMP. It synthesis, okay, it required ATP. So who synthesis this one? Adenyl cyclase in the enzyme.
சிந்தசிஸ் சைக்ளிக் ஏஎம்பி ரிலாக்ஸேஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சைக்ளிக் ஏஎம்பி வேணும். இதை சிந்தசிஸ் பண்ணுறது அடினைலைல் சைக்ளேஸ். இட் இஸ் synthesis from this ATP. So we want to increase or stimulate adenyl this one adenyl cyclase. நம்மளுக்கு வந்து மோர் ரிலாக்ஸேஷன் வேணும்னா நம்ம வந்து இந்த அடினைலைல் சைக்ளேஸை வந்து மோர் இன்க்ரீஸ் பண்ணணும். மோர் அடினைலைல் சைக்ளேஸ் மீன்ஸ் மோர் சைக்ளிக் ஏஎம்பி, மோர் ரிலாக்ஸேஷன். அண்டு சைக்ளிக் ஏஎம்பி இஸ் இந்த சைக்ளிக் ஏஎம்பி இஸ் degraded by enzyme phosphodiesterase enzyme. So it is inhibited. We want to inhibit this enzyme. For stimulation we need this one, okay, adenylyl cyclase. அதை இன்ஹிபிட் பண்ணுறது வந்து பாஸ்போடைஎஸ்டரேஸ். ஸோ இந்த என்சைமை வந்து நம்ம இன்ஹிபிட் பண்ணணும், இதை வந்து அதிகப்படுத்தணும், இதை வந்து குறைக்கணும். அப்போ தான் ரிலாக்ஸேஷன் அதிகமாக நடக்கும். ஸோ we want a drugs which inhibit phosphodiesterase. That cyclic AMP is not degraded. Okay, cyclic AMP is not degraded. It will remain there only. So we want a drug that stimulate. நம்மளுக்கு என்ன ட்ரக்ஸ் வேணும்? இந்த அடினைல் சைக்ளேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ட்ரக்ஸ் தான் வேணும். ஓகேவா? ஸோ வி வாண்ட் எ ட்ரக்ஸ் தட் இன்ஹிபிட். இது அந்த ட்ரக்ஸ் வந்து இதை இன்ஹிபிட் பண்ணும், பாஸ்போடைஎஸ்டரேஸை. ஸோ relaxation is caused by only one thing, cyclic AMP. Contraction is done by two things. Number one, can you see this muscle causes contraction. Muscarinic receptor are present and adenosine receptor are present. Adenosine causes the contraction. So we want drugs that inhibit acetylcholine also. Okay, two drugs we want to inhibit, this acetylcholine also, adenosine also. So this is the normal tone. This, okay, this one is the normal tone. Here this is that relaxation, this is the contraction. So contraction is done by two things. One is acetylcholine, number one is adenosine. It causes contraction. And relaxation done by only one thing, cyclic AMP. This cyclic AMP causes relaxation. Now cyclic AMP is synthesized by எது சிந்தசிஸ் பண்ணுது? அடினைல் சைக்ளேஸ். இது வந்து சிந்தசிஸ் பண்ணுது. அண்ட் இட் இஸ் டீக்ரேடட் பை தட் டைபாஸ்போஎஸ்டரேஸ் என்சைம் வந்து degrade பண்ணுது. So now in asthma we want to treat that patient, asthma patient, by more relaxation. So we want more acetylcholine. ஸோ நமக்கு வந்து மோர் அசிட்டைல்கோலின் வேணும், அதுதான் வந்து இந்த சைக்ளிக் ஏஎம்பியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. So we want to stimulate adenyl cyclase. So that is the more synthesis. We want a drugs that inhibit that phosphodiesterase. இதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், இதை வந்து டிக்ரீஸ் பண்ணும். அந்த ட்ரக்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கான்ட்ராக்ஷனில் வர்ற தட் அசிட்டைல்கோலின் அந்த அடினோசின், இந்த டூ காம்பனண்ட்டையும் வந்து டிக்ரீஸ் பண்ணுற ட்ரக்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபார் சிந்தசிஸ் அசிட்டைல்கோலினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு we want to take beta-2 sympathomimetic drugs, stimulate adenyl cyclase. This is the mechanism. Then this theophylline drugs inhibit this பாஸ்போடைஎஸ்டரேஸ். ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குறோம்? beta-2 sympathomimetic ட்ரக்ஸ். இந்த பாஸ்போடைஎஸ்டரை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு தியோஃபைலோன் ஆர் மெத்தில்சாந்தின் ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி இங்கே வந்து டூ திங்ஸ் இருக்குது, அசிட்டைல்கோலின் அண்ட் அடினோசின். They causes contraction. We don't want contraction, we want only relaxation. So we want to inhibit. நம்ம எதெல்லாம் இன்ஹிபிட் பண்ணலான்னா this acetylcholine. So we want to anticholinergic drugs, then anti-muscarinic drugs. Two drugs we want to use to block. So here also we are using
this theophylline. So theophylline, it will control that phosphodiesterase also. Here it will control that anti-muscarinic also. So this theophylline inhibit phosphodiesterase and block that adenosine receptor. This is the mechanism of action of 3 drugs. Here theophylline play a 2 role. So here we want to synthesis, so we are using beta 2 sympathomimetic drugs. We want to inhibit that phosphodiesterase, we want to give these drugs. Along with here contraction also நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணோம். அதுக்கு வந்து இந்த தியோஃபைலின் ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் 3 மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் 3 தட் bronchodilator ட்ரக்ஸ். இதுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் 3 ட்ரக்ஸ். இந்த 3த்துக்கும் உள்ள என்னென்ன ட்ரக்ஸ், என்னென்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், என்னென்ன அட்வர்ஸ் எஃபெக்ட் நம்ம எழுதணும். ஸோ பீட்டா 2 சிம்பத்தோமைமெட்டிக் ட்ரக்ஸ் இது வந்து என்ன பண்ணுது, தட் ஸ்டிமுலேட் அடினைலைல் சைக்ளேஸ். அதனால் வந்து சைக்ளிக் ஏஎம்பியோட லெவல் அதிகமாகுது. அதனால் இங்கே வந்து மோர் ரிலாக்ஸேஷன். இந்த ட்ரக்ஸ் வந்து 2 வே. ஒன்று வந்து என்ன பண்ணுது, இன்ஹிபிட் பாஸ்போடைஎஸ்டர், அடுத்து வந்து பிளாக் பண்ணுது அடினோசினை. அதனால் சைக்ளிக் ஏஎம்பி லெவல் அதிகமாகுது. இங்கே ரிலாக்ஸேஷன், இதுவும் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுது. இது வந்து எதை பிளாக் பண்ணுது, தேர்டு ட்ரக்ஸ் வந்து பிளாக் பண்ணுது மஸ்காரனிக் ரெசிப்டாரை. இதுதான் 3 ட்ரக்ஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ 3 ட்ரக்ஸ் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் இது. ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், என்ஹென்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் சைக்ளிக் ஏஎம்பி. ஸோ ஆஸ்மா வந்து ட்ரீட் ஆகுது. இதை தான் வந்து அதோட சைடு எஃபெக்ட். என்னென்ன சைடு எஃபெக்ட், டாக்கிகார்டியா, பால்பிட்டேஷன், ஹைப்பர்கிளைசிமியா. செகண்ட் ட்ரக்ஸ் மெத்தில் சாந்தின் ட்ரக்ஸ், இதெல்லாம் வந்து ட்ரக்ஸ். இது வந்து 2 மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், இன்ஹிபிட் பாஸ்போடைஎஸ்டரேஸ் அண்டு பிளாக்கேஜ் ஆஃப் அடினோசின் ரெசிப்டர். இதில் வந்து ஆப்டிமம் கான்சன்ட்ரேஷன் 5 to 20. This arrhythmia condition 20 to 40. Then produced these convulsions more than 40. Then anticholinergic drugs. இதில் வந்து என்னென்ன இருக்குது, இஃப்ராட்டோமியம் அண்டு டியோடோஃபியம். இஃப்ராட்டோபியம் bromide, டியோடோஃபியம் bromide. So both are less effective, so we are using for prophylaxis, not for emergency. Thanks for watching.